அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாயாஸ் ஐடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜாவா 8ஓட ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஜாவா 8 எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18, 2014 தான் ஜாவா 8 வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸோடு ரிலீஸ் பண்ணாங்க. அதில் சில ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன், functional interfaces, method reference, streams, comparable and comparators, optional class, datetime API, இன்னும் இதே போல் நிறைய ஃபீச்சர்ஸ் ஜாவா 8ல் கொண்டு வந்தாங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா லாம்டா எக்ஸ்பிரஷன். இதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லாம்டா எக்ஸ்பிரஷன் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கோட கேப்பபிலிட்டிஸை அது ஜாவாவில் கொண்டு வர்றதுக்காக லாம்டா எக்ஸ்பிரஷனை ஜாவா 8ல் புதுசாக கொண்டு வந்தாங்க. அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா பை கிரியேஷன் ஆஃப் அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது மூலயமாக இந்த ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங்கோட கேப்பபிலிட்டிஸை நம்ம ஜாவா 8ல் யூஸ் பண்ணலாம். அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு மெத்தட் நேம் இருக்காது, அதான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுறதால நம்மளோட கோடு வந்து கன்சைஸாக இருக்கும், அன்ரீடபுளாக இருக்கும். அதேமாரி நம்ம ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸோடு ஒர்க் பண்ணுறப்போ இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். பேராமீட்டர்ஸ், ஒரு ஆரோ நோட்டேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லாட்டி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பேராமீட்டர்ஸ்ன்றது லிஸ்ட் ஆஃப் நம்ம கொடுக்குற இன்புட் பேராமீட்டர்ஸ். அது வந்து பேரந்தசிஸ் சிங்கிளாக இருந்தால் நம்ம பேரந்தசிஸ்குள்ளே கொடுக்க வேண்டாம், மல்டிப்புளாக இருந்தால் நம்ம பேரந்தசிஸ்குள்ளே கொடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ஒரு ஆரோ அனோட்டேஷன் யூஸ் பண்ணணும். இது எதுக்காகனா அந்த பேராமீட்டரையும் நம்மளோட பாடியும் பிரிக்கிறதுக்காக தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து அந்த ஆரோ நோட்டேஷனை யூஸ் பண்ணுறோம். ஆரோ நோட்டேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாடி இருக்கும், அதில் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு சிங்கிள் எக்ஸ்ப்ரெஷனாகவும் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் எக்ஸ்ப்ரெஷன் குரூப் ஆஃப் கோடாகவும் இருக்கலாம். இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷன் அதோட பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 0 பேராமீட்டராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி சிங்கிள் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் கூட நம்ம பாஸ் பண்ணலாம். இப்போது 0 பேராமீட்டராக இருந்தால் அப்போது சின்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னா இந்த பேரந்தசிஸ், எம்டி பேரந்தசிஸ், அதுக்கப்புறம் ஆரோ நோட்டேஷன் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன். இதே லாம்டா எக்ஸ்பிரஷன் வித் சிங்கிள் பேராமீட்டராக இருந்துச்சுன்னா அந்த பேரந்தசிஸ்குள்ளே ஒரே ஒரு பேராமீட்டர், ஆரோ நோட்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன். லாம்டா எக்ஸ்பிரஷன் வித் மல்டிபிள் பேராமீட்டராக இருந்துச்சுன்னா அந்த பேரந்தசிஸ்குள்ளே பேராமீட்டர் 1 அண்ட் பேராமீட்டர் 2, ஆரோ நோட்டேஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன். ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த கிளாஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன செய்கிறேன், இன்டர்ஃபேஸ் சும்மா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னு ஒரு நேம் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வாய்ட் ஆட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனை நான் இதில் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த ஃபங்க்ஷனல் இந்த இன்டர்ஃபேஸை என்னோடய ப்ரோக்ராம்குள்ளே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி மேலே இருக்கிற அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை நான் எப்படி இங்கே கால் பண்ணலாம் அப்படின்னு காட்டப்போம். ஓகே, ஸோ இதுக்கு நான் வந்து சும்மா ஒரு நேம் வச்சுருக்கேன், F1. ஓகே, இப்போது இன்டிஜர் எக்ஸ். ஸோ லாம்டா எக்ஸ்பிரஷன் இங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பேராமீட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரோ நோட்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் என்ன for 2 into x.
ஸோ இந்த வேல்யூவை நான் இப்போ ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி print பண்ணுறேன். ஓகே, ஸோ f1 டாட் add of 5. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் lambda எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி அந்த வேல்யூவை இந்த f1 என்ற ஆப்ஜெக்டில் நான் வச்சுருக்கேன். ஓகே, இது கால் பண்ணி இந்த ஆடுன்ற மெத்தடை கால் பண்ணும். அதில் இந்த எக்ஸுக்கு பதில் இந்த 5ஓட வேல்யூ பாஸ் ஆகும். இந்த இடத்துல 2 × 5 பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 × 5 10ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேராமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போது நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போது நான் வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ array list of integer ஓகே, இப்போ இந்த அரேல நான் வேல்யூஸை ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1, ஸோ அந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2, 3 and 4. ஓகே, இப்போ இந்த lambda எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸும் நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ அப்போது அரே ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச்சுங்கிறதும் ஜாவா 8ல் புதுசாக கொண்டு வந்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, பேராமீட்டர் ஸோ இதில் இந்த என்னோட வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது lambda எக்ஸ்பிரஷன் ஓகேவா, இதை யூஸ் பண்ணி எல்லா வேல்யூஸும் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணோன்னே பாருங்கள், நமக்கு அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அந்த அரேலேருந்து வேல்யூஸ் வந்து இங்கே 1, 2, 3, 4ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த அரேலே நம்ம ஈவன் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அரே ஃபார் ஈச் ஸோ n arrow notation. ஸோ இதில் நான் என்ன இப்போ நம்ம இங்கே பேரந்தசிஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது இந்த கண்டிஷன் இஃப் n மாடல் 2 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த வேல்யூஸை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 and 4 இது மட்டும்தான் வந்து அந்த நம்ம பாஸ் பண்ண வேல்யூஸில் இருக்கிற ஈவன் வேல்யூஸ். ஓகே ஓகே, நம்ம இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வித் மல்டிபிள் பேராமீட்டர்ஸோடு பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா, ஒரு இன்டர்ஃபேஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்டர்ஃபேஸ் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதில் நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். இதில் 2 வேல்யூஸ், இன்டிஜர் a, இன்டிஜர் b. இப்போ அதேமாரி நான் இன்னொரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிக்கிறேன்.
இதுக்கு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 2ன்னு வச்சுருக்கேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு void மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் பேராமீட்டரை கெட் பண்ணும். ஓகே ஓகே அதேமாரி இந்த இதில் நான் இன்னொரு மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் இன்ட் integer a comma integer b comma functional interface 1 f object. okay so இதில் வந்து return f object dot operation of a comma b. so இந்த private int operate method எதுக்காகனா functional interface 1 இந்த இன்டர்ஃபேஸ் 1ல் இருக்கிற ஆப்ரேஷனை கால் பண்ணுறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 1ல் இருக்கிற மெத்தடை கால் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே ஸோ இப்போது நான் மெயின் மெத்தட்குள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த மெயின் மெத்தட்குள்ளே ஃபஸ்ட்டு நான் என்ன செய்யணும்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா அடிஷன் ஃபார் 2 பேராமீட்டர்ஸ். ஓகே ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 1 யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நேம் வந்து ஆட் வச்சுக்கிறேன். ஓகே இப்போ பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம் எக்ஸ் இன்ட்டு ஒய். ஓகே ஸோ ஆரோ நோட்டேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ப்ளஸ் ஒய். ஸோ இதை அடிஷன் பண்ண போகிறோம். ஓகே இப்போ அதே ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 1 யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட்டு எக்ஸ் into y parameters arrow notation x into y. ஓகே இப்போ என்னோட கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். example 3 3 equal to example 3. ஓகே இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த அடிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அடிஷன் இப்போ என்னென்னா E3 என்னோட கிளாஸோட ஆப்ஜெக்ட் டாட் ஆப்ரேட். ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா 6 3 அண்டு ஆடுங்கிறது அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 1ஓட ஆப்ஜெக்ட். ஓகேவா ஸோ இதை கால் பண்ணிட்டேன். ஸோ இதேமாரி வந்து அந்த மல்டிப்ளிகேஷனை கால் பண்ண போகிறேன். E3 dot operate 6 3 மல்டிபிள் இந்த ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா ஸோ இப்போது இதில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே அடிஷன் இஸ் 9 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த ஆப்ஜெக்டை நம்மளோட கிளாஸோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அதில் இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். அதில் என்னென்ன வேல்யூஸ் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம்னா 6 3 அண்ட் ஆடுங்கிறது இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் இதோட ஆப்ஜெக்ட் நேம். ஸோ இதில் என்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் இங்கே பாஸ் ஆகும். ஸோ இந்த மெத்தட்லேருந்து நம்ம என்ன பாஸ் பண்ணுறோம்னா அந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 1 அதோட ஆப்ரேஷன் என்ற மெத்தட் கால் பண்ணுறோம். ஏஎன் வேல்யூ பாஸ் ஆகும். இப்போ பிரிண்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த வேல்யூ மட்டும் ஆட் ஆகி பிரிண்ட் ஆகும். அதேமாதிரி மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம E3 டாட் ஆப்ரேட் இந்த இடத்துல ஆடுக்கு பதில் இந்த மல்டிப்ளை இந்த ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ இதோட ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன். ஸோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறப்போ நமக்கு 6 3 18 சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போது நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 2 ஒன்று வச்சுருக்கோம், ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணி இதிலே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஓகே இப்போது நான் என்ன செய்ய போகிறேன்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் 2. ஸோ இதுக்கு வந்து சும்மா ஒரு OBJ அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுருக்கேன்.
ஓகே, என்னோட பேராமீட்டர் நேம், ஏரோ நோட்டேஷன், என்னோட எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜை அதில் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், ஆப்ஜெக்ட் டாட் சேவ் மெசேஜ் ஆஃப், இதில் ஷாயர் அப்படின்னு பாஸ் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அடிஷனல் வேல்யூ ஹலோ ஷாயர், நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுற வேல்யூ இந்த ஹலோ கூட கன்கேட்டன்ட் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதேமாரி இன்னும் பல வீடியோஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.